நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி இன்று பொது பட்ஜெட்டை இன்னும் சில நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இது பற்றிய தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். வணக்கம் வசந்த். மத்திய பொது பட்ஜெட்டானது சரியாக 11 மணி அளவில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லியால் இன்று நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பலரும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் தற்போது இருக்கிறார்கள். குறிப்பாக தனிநபருக்கான அந்த உச்சவரம்பு வருமான உச்சவரம்பை 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்பது மக்களுடைய மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் தொழில் நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த முக்கியத்துவத்தை வேளாண் தொழிலுக்கும் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே சமநிலையோடு தொழில்துறைக்கும் வேளாண் துறைக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் வழங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. முன்னதாக கடந்த ஆண்டு கார்ப்பரேட் வரியை 30%லிருந்து 25% படிப்படியாக குறைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதுபோன்ற ஒரு சலுகையானது இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக மத்திய அரசை பொறுத்தவரையில் மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா என்று பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதாவது தொழில் செய்வதற்கான சூழலை இந்தியாவில் எளிமைப்படுத்துவது, அதே போன்று தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது போன்ற விஷயங்களில் எல்லாம் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே அதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவது, அதே போன்று ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு அதிகமான நிதியை ஒதுக்குவது, பயிர் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட விஷயங்களுக்கு மத்திய அரசானது இந்த பொது பட்ஜெட்டில் முக்கியத்துவம் வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது என்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும். வசந்த், ஸ்டீஃபன், சாமானிய மக்களை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட் அவர்களுக்கு அனுகூலம் பயப்பதாக இருக்குமா ஸ்டீஃபன்? அதாவது விவசாயிகளை முக்கியத்துவமாக கொண்டுதான் இந்த பட்ஜெட் ஆனது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது இங்கு நிலவி வருகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கான சலுகைகள் அதிகமாக வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வறட்சியின் காரணமாக விவசாயிகளுடைய தற்கொலைகள் இந்த ஓராண்டில் அதிகமாக இருப்பதின் காரணமாக விவசாயத்துறையை கிராமப்புறங்களில் ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக 4 விஷயங்களுக்கு அதிகமான சலுகைகள் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக காற்றினுடைய மாசுபாடு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த பழைய வாகனங்களை தவிர்த்து புதிய வாகனங்களை பயன்படுத்துவதற்காக இந்த கார் நிறுவனங்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போன்று கட்டுமானத்துறையை பொறுத்தவரையில் கட்டுமானத்துறையில் சிமெண்ட், அதாவது குறிப்பாக இந்த சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு முக்கியமான சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போன்று தனியார் வங்கிகளுக்கும் முக்கியத்துவமான அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போன்று சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடிய கட்டுமான நிறுவனங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் இந்த பொது பட்ஜெட்டில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே சாமானிய மக்களை பொறுத்தவரையில் சாமானியர்களினுடைய பொருளாதார சூழலை கணக்கில் கொண்டுதான் இந்த பட்ஜெட் ஆனது அமைய இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதே போன்று இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டுதான் இந்த பொது பட்ஜெட் ஆனது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வசந்த், ஸ்டீஃபன், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்றால் எது போன்ற கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் ஸ்டீஃபன்? நிச்சயமாக இந்த 5 மாநிலங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையில் குறிப்பாக அந்த விவசாயிகளுக்கு, அந்த மாநில விவசாயிகளுக்கு, கிராமப்புற மக்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிப்பது, அதே போன்று அந்த திட்டங்களுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்குவது, குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் வைக்கக்கூடிய அந்த மக்களுக்காக, அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய திட்டங்கள், அதே போன்று தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் முக்கியத்துவமாக இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும். அதே போன்று அதற்கான நிதிகளும் அதிகமாக இடம்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. வசந்த், ஸ்டீஃபன், விவசாயம் குறிப்பாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதை பற்றி என்னென்ன முக்கிய அம்சங்கள் வெளியிடப்படலாம் ஸ்டீஃபன்?
துறையை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளிப்பது, விவசாயிகளுக்கு அதேபோன்று விவசாய பல்கலைக்கழகங்களை அதிகமான இடங்களில் நிறுவுவது, அதேபோன்று விவசாயிகளிடமிருந்து பெறக்கூடிய அந்த தானியங்கள் அனைத்தையும் அரசே நேரடியாக சென்று அதை வாங்கி பெருநிறுவனங்களுக்கு விற்பது, பொதுச்சந்தைகளில் விற்பது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் மத்திய அரசினுடைய மிக முக்கியமான அந்த குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகளின் தரப்பில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், மத்திய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வறட்சியின் காரணமாக, போதிய வருமானம் இன்மையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில், இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசானது இந்த பொது பட்ஜெட்டில் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி விவசாயிகளுக்கான அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அதிகமான அதாவது பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான திட்டங்களை அறிவிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று சமூக ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்கக்கூடிய வகையில் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து இந்த திட்டத்தை, அதாவது இந்த பட்ஜெட்டின் போது அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதாவது மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருகிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மக்களையும் ஒருமைப்படுத்தி அவர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த திட்டத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம், எப்படியெல்லாம் வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்கலாம் என்பது குறித்த முக்கியமான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டின் போது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த், ஸ்டீஃபன், தொழில் நிறுவனங்கள் வங்கிகளிடம் இருந்து பெறக்கூடிய கடனை 3 மாதங்களுக்கு உள்ளாக திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் அது வாரா கடனில் சென்றுவிடும் என்ற ஒரு கோரிக்கையை, அதை அதிகரிப்படுத்துவதற்காக அந்த கடனை திருப்பிச் செலுத்தும் கால அவகாசத்தை 3 மாதங்களிலிருந்து பல நிறுவனங்களும் 6 மாதங்களாக அதிகரிக்க வேண்டும். 6 மாதங்கள் செலுத்தவில்லை என்றால் தான் அது வாராக்கடனாக குறிப்பிடப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை மத்திய அரசு பூர்த்தி செய்யுமா ஸ்டீஃபன்? நிச்சயமாக. அதாவது வங்கிகளை பொறுத்தவரையில் வங்கிகளுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும், அதே போன்று நீங்கள் கேட்டவாறு இந்த வாராக்கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு அம்சங்களை மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகிறார். அந்த வகையில் இந்த தனியார் வங்கிகள் எந்த வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாக விடாமல் அவர்களை சமாளிக்கும் வகையிலும், அதே போன்று அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் இந்த மத்திய பட்ஜெட்டின் போது முக்கியமான திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் இருந்து போதுமான நிதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய அரசின் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது 7வது சம்பள குழுவினுடைய பரிந்துரை தான். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் 1,02,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு இழப்பீடு ஏற்பட இருக்கிறது. இந்த இழப்பீடை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து மத்திய அரசானது தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று உலகளவில் பார்க்கும் பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலையானது மிகவும் குறைந்திருக்கிறது. ஆகவே அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருப்பதின் காரணமாக இந்தியாவிற்கு அதிகமான வருமானமும் வந்திருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் விலையை இந்தியாவில் குறைக்கவில்லை. அதன் காரணமாக வருமானமானது அதிகமாக இருக்கிறது. இதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை இந்த 7வது சம்பள குழு பரிந்துரையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த 1,02,000 கோடி ரூபாயை சமாளிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசானது, மத்திய நிதி அமைச்சகமானது பல்வேறு திட்ட அம்சங்களை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பொருளாதார நெருக்கடி இந்தியாவிற்கு 2016-17 ஆண்டில் வராது என்ற ஒரு எதிர்பார்ப்பை இருக்கிறது. மத்திய நிதி அமைச்சரை பொறுத்தவரையில் பொருளாதார ஆய்வறிக்கையின் போது, அதாவது இந்த ஆண்டினுடைய வளர்ச்சியானது 7% 7.5% உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் மந்தமான ஒரு பொருளாதார சூழ்நிலை இல்லை. பொருளாதார சூழ்நிலை வளர்ச்சியை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர் கூறியிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய நிதி அமைச்சர்களின் சார்பிலும் பல்வேறு திட்ட அம்சங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டானது கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளோடு கலந்தாலோசனை செய்து மிகவும் தெளிவாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 11 மணி அளவில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் இந்த ஆண்டினுடைய பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஸ்டீஃபன், நாடு எதிர்பார்த்தபடியே ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருப்பதாக மத்திய அரசிடமிருந்து தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்நிலையில் அனைத்து தரப்பினரது கோரிக்கைகளும், அதாவது வரி சட்டங்கள் எளிமைப்படுத்த வேண்டும், வரிச்சுமை குறைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அனைத்து தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். இந்நிலையில் அரசின் வருமானத்தை உயர்த்துவதற்காக எந்தெந்த மறைமுக வரி விகிதங்கள் உயர்த்தப்படலாம் ஸ்டீஃபன்? நிச்சயமாக, அதாவது
அரசினுடைய வருவாயை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் புதிய வரிகள் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டங்களில் முக்கியமாக வரி சலுகைகள் கொடுக்காமல் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு மறைமுக வரியை அமல்படுத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அதாவது அந்நிய நேரடி முதலீட்டின் வாயிலாக பெறக்கூடிய அந்த தொழில் அம்சங்களுக்கு மறைமுக வரிகளை விதிப்பதற்கு மத்திய அரசானது திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று கட்டுமான தொழில்கள், கட்டுமான விஷயங்கள், அதாவது சாலை பராமரிப்பு, சாலை போக்குவரத்து உள்ளிட்ட விஷயங்களில் அந்நிய நேரடி முதலீடு வழியாக செயல்படுத்தக்கூடிய முக்கியமான அந்த நிறுவனங்களுக்கு மறைமுக வரி விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த், டெல்லியிலிருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஸ்டீஃபன்.